MH370 8 March 2014 அன்னைக்கு கிளம்பப்பட்ட ஃளைட் உள்ள வந்து பைலட் கோ-பைலட் பேசஞ்சர்ஸ் மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 239 பேர் 239 பேருமே வந்து மிஸ்ஸிங். இன்னொரு ஹைலைட்டான விஷயமே ஃளைட் இந்த இடத்துல வந்து மிஸ்ஸிங். என்ன நடந்துச்சு, என்ன ஆனாங்க, இன்னைக்கு வரைக்கும் இது நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு விஷயமும் தெரியல. அவங்க உயிரோடு இருக்காங்க, உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் அவங்க வந்து யாராச்சும் உயிரோடு இருக்காங்களா இந்த உலகத்துல, இல்ல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியாவே வந்திருக்கு. பட் ஆனா இது வந்து ஒருத்தரோட விஷயத்துக்காண்டி அவரோட ஆசைக்காண்டி இங்க 239 பேர்ல ஒரே ஒருத்தர் தவிர 238 பேர் ஒருத்தருக்காண்டி பலியா இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயமே. என்ன நடந்துச்சு, அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஒரு மிஸ்ட்ரி. இந்த உலகத்துல பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி இதுவும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரியா தான் வந்திருக்கு. என்ன அப்படிங்கறத டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். ஹாய் ஹலங்குதம் அண்ட் GH. MH370 இது ஃளைட் வந்து 8 March 2014 அன்னைக்கு மலேசியால இருந்து டேக் ஆஃப் ஆகுது. மலேசியால கோலாலம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகி சைனால பிசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனால பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸுக்கு வந்து போய் சேர வேண்டியது ஒரு ஃளைட். இந்த ஃளைட் வந்து மலேசியால இருந்து அங்க இருந்து அந்த ஏர்போர்ட்ல இருந்து நல்லா ப்ராப்பரா கரெக்டா வந்து டேக் ஆஃப் ஆகுது. என்ன நடக்குது அப்படின்னா 18 நிமிஷம் இந்த ஃளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி 18 நிமிஷம் குட் கம்யூனிகேஷன் லெவல்ல வந்திருக்கு. சூப்பரான கம்யூனிகேஷன்ல வந்திருக்கு. எப்படி அப்படின்னா சூப்பர்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு ஃளைட் வந்து கிளம்ப போகுது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே செஞ்சுட்டாங்க, டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா டேக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கம்யூனிகேஷன் வந்து இருக்கும். யாருக்கும் அப்படின்னா உள்ள வந்து பைலட் கோ பைலட் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருப்பாங்க. இங்க வந்து அபிஷியல்ஸ்க்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஃளைட் வந்து அவங்களும் சொல்லுவாங்க, ஒரு சில கோட்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அந்த கோடெல்லாம் சொல்லி ஃளைட் வந்து ஏறிடுச்சு, இந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு, இந்த ஊர்ல இந்த இடத்துக்குள்ள வந்து என்ட்ரா போகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கம்யூனிகேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் அண்ட் தென் கீழே அபிஷியல்ஸுக்கும் வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து எப்பயுமே இருந்துட்டே வந்திருக்கும். இது ஃளைட் டேக் ஆஃப் ஆகி ஒரு 18 நிமிஷம் ப்ராப்பரா அக்யூரேட்டா வந்து இருந்திருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு 18 நிமிஷம் கழிச்சு இந்த ஃளைட் வந்து இங்கேயும் ஐ மீன் எப்படி சொல்லணும் அப்படின்னா மலேசியால இருக்கக்கூடிய மலேசியா ஆபீசர்ஸ் அவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 18 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஃளைட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ரேடாரை விட்டு கிராஸ் ஆகுது. இத இங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் வந்து நோட் பண்ணல, கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இந்த இடத்த நீங்க மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஃளைட் வந்து ரேடாரை விட்டு கிராஸ் ஆகுது அப்படின்னா என்னமோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத அது ஏதோ ஒரு டேஞ்சர் அப்படிங்கறதான் ஒரு அர்த்தமே. ரேடாரை விட்டு கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனாலதான் ரேடாரை விட்டு கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு சிம்டம்ஸ். அது வந்து இவங்க உடனே வந்து ரியாக்ட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கேட்டிருக்கணும். பட் ஆனா கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க மலேசியா ஆபீசர்ஸ். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த ரேடாரை விட்டு கிராஸ் ஆனது ஒரு யூட்டர்னை போட்டு அண்டார்டிகா இதத்துக்கு வந்து இந்த பக்கத்துல ஆக்சுவலா வந்து சைனா அங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா போறதை விட்டுட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு இந்த பக்கம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஃளைட். என்னடா அப்படிங்கிறது தெரியல. என்ன பண்றாங்க அப்படின்னு அபிஷியல்ஸ் வந்து இந்த ஃளைட் வந்து ரேடாரை விட்டு மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதே ஒரு 18 நிமிஷம் கழிச்சு தான் அவங்களே வந்து பார்த்து இருந்திருக்காங்க, அவங்களே செஞ்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேட் வந்து பண்ணி இருந்திருக்காங்க, ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் மீ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி இருந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க பைலட்டும் கோ பைலட்டும் இது வந்து கோ பைலட் பண்ணாரா, ஆக்சுவலா அந்த பைலட்டோட கம்யூனிகேஷன் தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கறதும் சொல்றாங்க. பைலட் அதாவது கேப்டனோட நேம் என்ன அப்படிங்கறது சொல்றேன். கடைசி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மலேசியா ஃளைட் வரும், மலேசியா ஃளைட் இஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லி வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே கிடையாது, உள்ளே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. எப்படின்னா பைலட்டுக்குள்ளே வந்து பிளைன்லயே ஃளைட்லயே வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து அமர்த்தி விட்டாங்க. கேப்டனோட சொந்த ஊருக்கு வந்து அந்த ஃளைட் வந்து அந்த சைடு வந்து போகுது. எந்த ஊர் பேர் என்ன அப்படின்னா பெனான் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊரை நோக்கி வந்து அந்த ஃளைட் வந்து போகுது. கேப்டனோட ஊர் சொந்த ஊரை தான் அதை நோக்கி வந்து போகுது. அதுவுமே போயிட்டு அந்த பக்கம் வந்து போயிட்டு அந்த ஊரை கிராஸ் பண்ணி அதாவது அவரோட சொந்த ஊரை ஒரு பிறந்த ஊர் அவர் இருந்த ஊர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஊரை நோக்கி போயிட்டு அங்கிருந்து திருப்பி ஒரு யூட்டர்ன் அடிச்சு திருப்பி என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஃளைட் வந்து அதாவது அந்த கேப்டனோட நேம் என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கேப்டனோட நேம் வந்து ஜகாரி, அதான் அவரோட கேப்டனோட நேம் வந்து ஜகாரி. கிட்டத்தட்ட வந்து 53 வயசு, அதாவது 53 வயசு ஓல்டு. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃளைட்டர் அப்படின்னு சொல்லி வந்து அவார்ட்ஸ் வந்து நிறைய வாங்கிருக்காங்க, பிரைசஸ் வந்து நிறைய வாங்கியிருக்காரு. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் இதை விட்டோம் அப்படின்னா கோ பைலட் உள்ள இருக்காங்கல்ல அவரே வந்து இவர் ட்ரெயின் பண்ண ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அவர் வந்து ஒரு யங்ஸ்டர், அவருக்கு வயசு வந்து 27 வந்து ஆகுது. இவங்க 2 பேரும் தான் வந்து உள்ளே வந்து இருந்திருக்காங்க. அவரு
மிகப்பெரிய ஒரு பைலட், அதாவது மலேசியால இவரை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் வந்து அப்படின்னு சொல்றது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவ்வளோ அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு, அவர் பிரைசஸ் வந்து இருக்காரு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிளைட்டர் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கியிருக்காரு மலேசியா. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து நிறைய வந்து நடந்திருக்கு. பட் நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து 18 நிமிஷம் கழிச்சு தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துருந்துருக்காங்க. ரேடார் விட்டு கிராஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க 18 நிமிஷம் கழிச்சு தான் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி மலேசியன் ஃபிளைட் இஸ் கம்மிங், மலேசியா ஃபிளைட் வந்து வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த 18 நிமிஷம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா. இந்த 18 நிமிஷத்துல நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, MH370 ஃபிளைட் வந்து டாப் ஹைட், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹைட் 50,000 அடியை வந்து ஹைட்டுக்கு வந்து போயிருக்கு. 50,000 ஹைட், 50,000 ஃபீட், அதாவது 50,000 ஃபீட் வந்து அவ்வளவு தூரம் ஹைட் வந்து போயிருக்கு. முதல் சொல்லணும் பார்த்தோம்னா இந்த ஃபிளைட்டோட கெப்பாசிட்டியே வந்து 40லேருந்து 42 ஹைட் தான் வந்து ஹையஸ்ட். பட் ஆனால் அவ்வளவு தூரம் வந்து ஃபுல் ஹைட் வந்து போயிருக்கு. இவ்வளவு தூரம் ஃபுல் ஹைட் வந்து ஏறுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்னு அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ஸ் எல்லாமே இந்த கீழே விழுந்து எல்லாமே செஞ்சு கான்சியஸ் இல்லாத ஒரு, அதாவது மயக்கத்துக்கு வந்து போயிருப்பாங்க. மயக்கத்துக்கு போய், அதாவது மூச்சு வாங்கி இறந்துருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, மயக்கத்துக்கு வந்து எல்லாருமே வந்து போயிருப்பாங்க. அப்படியே அந்த ஆக்சிஜன்ஸ் வந்து ஒர்க்கே ஆனாலும் ஒரு 50 to 20 மினிட்ஸ் தான் வந்து அந்த ஆக்சிஜன்ஸே வந்து பேசஞ்சர்ஸோட ஆக்சிஜன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எல்லாருமே வந்து அவ்வளோ டாப் ஹைட் எடுத்த உடனே மயக்கம் போட்டு இருந்திருப்பாங்க. மயக்கம் போட்டதை அடுத்து அப்போ ஃபிளைட்டு பைலட்டும் மயக்கம் போட்டிருப்பாங்களா கௌதம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பைலட்டும் கேப்டன் எல்லாம் மயக்கம் போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்ட் வந்து இருக்கு. பட் ஆனா பேசஞ்சர்ஸ் நிலைமையை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து வருவோம். பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இந்த மயக்கம் போட்டு இருந்திருப்பாங்க. அவங்க வந்து கான்சியஸே இல்லாத அளவுக்கு, அதாவது ஒரு அசைய முடியாத ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற மூவி வந்து பார்த்துருந்துருப்போம். அதுல வந்து இந்த சுபாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு செட் ஆஃப் கேரக்டர், அவர் வந்து கீழே வந்து உள்ள விழுகும் போது அந்த இதுல வந்து மாட்டி இருந்திருப்பாரு. அசைய மாட்டார், செய்ய மாட்டார். பட் ஆனால் பயங்கரமா வலிக்கும். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, எலும்பு எல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால அசையவே முடியாது. பாடி அப்படி சில மாதிரி நிற்கும். அதாவது நாங்க வந்து எலும்பு உடஞ்சிருச்சு நான் சொல்ல வரல, அவ்வளவு தூரம் அவ்வளவு ஸ்பீடு அவ்வளவு ஹைட்ல போகும்போது கான்சியஸ் வந்து இழந்துருவோம். அதாவது மயக்கத்தன்மைக்கு நம்ம வந்து போயிடுவோம். மயக்கம் போட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்ப பைலட்டும் கோ பைலட்டும் கேப்டனும் மயக்கம் போட்டுருப்பாங்களா கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு ட்விஸ்டே வந்து இருக்கு. என்ன அப்படின்னா, முன்னாடி இன்ஜினோட, அதாவது பைலட் அவங்க இருக்கக்கூடிய கேப்டன் இருக்கக்கூடிய சேம்பரும், இந்த பக்கம் பேசஞ்சர்ஸ் இருக்கக்கூடிய இந்த சைடு இருக்கக்கூடிய சேம்பரும் டிஃபரெண்டா வந்திருக்கும். ஆக்சிஜன்ஸ் வந்து நல்லாவே வந்து இருக்கக்கூடிய எந்த இடம் அப்படின்னா, கேப்டன் பைலட் அவங்களுக்கு வந்து நல்லாவே ஆக்சிஜன்ஸ் லெவல் வந்து நல்லாவே வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதே அளவுக்கு பேசஞ்சர்ஸ்க்கு வந்து வச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்லாருமே மயக்கத்தன்மைக்கு போய் ஸ்லோவர் டெத் தான் அடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இது வந்து உடனே வந்து இறந்திருக்க மாட்டாங்க. ஸ்லோவரா வந்து ஸ்லோவா டெத் ஆயிருப்பாங்க. லைட்டா இதுவாகி அப்படியே வந்து இறந்திருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. இந்த பிளைட் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, சுத்திக்கிட்டே வந்து வந்திருக்கு. ரேடார் விட்டு கிராஸ் ஆகி சுத்திக்கிட்டே வந்து இருந்திருக்கு. இது எங்க பிளான் மர்டர் அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா, பட் ஆனா இது வந்து ஒன் ஆஃப் த பிளான் மர்டர். திருப்பி சொல்றான், ஒன் ஆஃப் த பிளான் ஆக்சிடென்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட். செகண்ட் பார்ட்ல அதை வந்து நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளைட்டோட கடைசியா கிடைக்கப்பட்ட விஷயங்கள் எப்போ அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 வருஷம் கழிச்சு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு கடல்ல அங்க வந்து ஒரு ஃபிஷர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஃபிஷர் போகும்போது அந்த மலேசியன் பிளைட்டோட விண்டோ வந்து கீழே விழுந்திருக்கு கடல்ல. அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து வச்சிருந்திருக்காங்க. அவரோட அந்த ஃபிஷரோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அதை வந்து வாஷிங் ஸ்டோனா, வாஷிங் கல்லா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பதான் வந்து தெரிய வந்திருக்கு. இதை எடுத்து அவங்க வந்து போய் அந்த கடல்ல போய் தேடி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19ல இருந்து ஒரு 20 பார்ட்ஸ் கிட்ட எல்லாமே வந்து பிளைட்டோட பார்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்காண்டி மட்டுமே ஒரு 25 கண்ட்ரிஸ் எல்லாருமே இந்த ஃபிளைட் வந்து மிஸ் ஆகி எடுத்து கீழே விழுந்துருச்சு அப்படிங்கறத அடுத்து 25 கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து, இன்க்ளூடிங் அதுல வந்து இந்தியா இருக்கு, மஸ்டா வந்து இந்தியாவுமே வந்து இருக்கு. எல்லாருமே வந்து ஒரே மாதிரி காசு போட்டு அவ்வளவு தூரம் வந்து செலவு பண்ணி கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே வந்து 1000 crores இருந்து 1150 crores and 1500 crores வரைக்குமே இது வந்து செலவு பண்ணி அவ்வளவு தூரம் தேடி வந்து பார்த்திருக்காங்க. பட் ஆனா எந்த ஒரு யூஸ்மே வந்து கிடைக்கல. கிட்டத்தட்ட வந்து இது வந்து விழுந்தப்ப, அதாவது 8 மார்ச் 2014 அப்ப இந்த சம்பவம் நடந்து கொஞ்சம் ஒரு சில நாள்லயே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இது நடந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 8-9 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைச்சிச்சு. இதை அடுத்து போய் தேடி பார்க்கும் போது அந்த ஒரு 18-19 ஒரு 20 பார்ட்ஸஸ் வந்து பிளைட்டோட பார்ட்ஸஸ் வந்து கிடைச்சிச்சு. இதை அடுத்து அவங்க வந்து ஒரு
ஐடென்டிஃபை வந்து பண்ணாங்க. இந்த ஃபிளைட் வந்து ஒரு ஆக்சிடென்ட், ஒன் ஆஃப் த பிளானட் ஆக்சிடென்ட், ஒன் ஆஃப் த பிளானட் மர்டர். பேசஞ்சர்ஸும் வந்து இறக்க வச்சிருந்திருக்காங்க, அவங்களும் வந்து பிளான் பண்ணி இறந்திருக்காங்க. இது எப்படி கீழே விழுந்துச்சு, எந்த இடத்துல விழுந்துச்சு, கடல்ல தான் விழுந்துச்சா, கடல்ல விழுந்தா அப்படின்னா எந்த பொசிஷன்ல, ஐ திங்க் சேட்டிலைட் மூலியமா வந்து கிராஸ் பண்ணி விட்டு நம்ம இவங்க வந்து ஒரு தப்பான இடத்துல தேடிட்டு இருந்தாங்க. அந்த சேட்டிலைட்டை வச்சு ஒரு பிரைவேட் சேட்டிலைட் தான் இந்த நீங்க தேடுற இடமே வந்து தப்பான ஒரு இடத்துல தேடிட்டு இருக்கீங்க, அது வந்து இந்த இடத்துல தான் லொகேட் ஆகி கீழே விழுந்திருக்கு அப்படிங்கறது முத கொண்டு சொன்னாங்க. அது செகண்ட் பார்ட்ல டீடைல் எக்ஸ்பிளைன் வந்து பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்து போன நம்ம மறக்காம பிடிச்சிக்கோங்க, மறக்க பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியால கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதுல ரெஸ்பெக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே லிங்க்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க்ஸ் கொடுக்குறேன், மறக்க செக் பண்ணி பாருங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.